Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர் மணி யூபிஐ ஆப்ல நம்ம எப்படி செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா சூப்பர் மணி யூபிஐ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய சூப்பர் மணி யூபிஐ ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க சூப்பர் மணி யூபிஐ ஆப் ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு சென்ட் மணி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. சென்ட் மணி சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ சென்ட் மணி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சென்ட் மணி டூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு சஜெஸ்டட் சொல்லிட்டு செல்ஃப் பேன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. செல்ஃப் பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து செல்ஃப் பே அப்படின்றத கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மணி டூன்னு சொல்லிட்டு வந்து இப்போ கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து உங்களுடைய சூப்பர் மணி யூபிஐ ஆப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க வந்து இதுல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண வேண்டியது, இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரம் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணக்கூடாது. டூ அக்கௌண்ட்டை இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து இதுல டூ அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த அக்கௌண்ட்க்கு தான் நான் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்க்கு. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல கன்ஃபார்ம் இருக்கு, கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ வந்து அந்த அக்கௌண்ட்க்கு எவ்வளவு நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. செல்ஃப் பே வந்து இப்போ வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக 10 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டு பே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே பாட்டம்ல பேன்னு சொல்லிட்டு இருக்கு, பே வந்து கிளிக் பண்ணுங்க. பே கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் ஆகி இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மணி ஃப்ரம் சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி வந்து கேட்பாங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஃப்ரம் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த அக்கௌண்ட்ல இருந்து இப்போ இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ண அந்த அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இப்போ வந்து செல்ஃப் பே அப்படின்றது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கே நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பே அப்படின்றது. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரம் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃப்ரம் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல பேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பே வந்து கிளிக் பண்றேன். இப்போ பே கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க செலக்ட் பண்ண ஃப்ரம் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணணும். இப்போ நீங்க வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்றேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கே மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிருந்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் சூப்பர் மணி யூபிஐ ஆப்ல செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.